சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க? ஆமா, அப்படித்தான் எல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் உங்களை மறுபடியும் சந்திப்பதுல. இன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன்னு சொன்னீங்களே, ஒரு கதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்றேன். யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஒரு பாஸ்டர் இருந்தாராம் எங்கேயோ ஒரு சபையில. அந்த பாஸ்டருக்கு ஒரு சிஸ்டர் சபையில இருந்து வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் சபையை விட்டு விலக போறேன்னு சொல்லி. அப்போ அவர் கேட்டாரா, ஏன் நீங்கள் விலக போகிறீங்க சிஸ்டர்னு? அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சிஸ்டர் என்னைய தப்பா இந்த நேரமும் பேசுவா, இந்த பிரதர் என்னைய ஒரு பார்க்குறதே வேற மாதிரி பார்க்குறாரு, எனக்கு இந்த சபையில் இருக்கிற பிடிக்கல பாஸ்டர், நான் போகிறேன்னு சொன்னேன். அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு அந்த பாஸ்டர் சொன்னாரா, சிஸ்டர் தாராளமாக நீங்கள் போகலாம், ஆனால் போக முந்தி ஒரு காரியம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி. என்ன தெரியுமா? ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்தாராம், அப்படியே நல்லா பிரிம் வரைக்கும் நிரப்பி கொடுத்தாரா. சிஸ்டர் நீங்கள் அப்படியே இந்த சபையை சுற்றி வாங்க, ஆனால் ஒரு ஒரு நொடி ஒரு துளி ட்ராப் கூட நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு போக முடியுது. அவங்க ஒரு சுற்றிட்டு வந்தாங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடந்துச்சுன்னு சொல்லி? அந்த சுற்றிட்டு வரக்குள்ள அவங்க ரொம்ப கவனமாக அதை நோக்கி மாத்திரம் பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க சுற்றுல பாஸ்டருக்கு தலை சுத்துச்சோ தெரியாது, ஆனால் அந்த கப்பை அவங்க பாஸ்டர் கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே பாஸ்டர் கேட்டார், சிஸ்டர் நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணலையேன்னு சொல்லி. இல்லை பாஸ்டர், நான் ட்ராப் பண்ண ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு டட்டா காட்டிட்டு போக போகிறாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், சிஸ்டர் ஒரு மினிட் இல்லைன்னு சொன்னாராம். எப்படி நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணல? அது சிம்பிள் பாஸ்டர், நான் அங்காலையும் பார்க்கல இங்காலையும் பார்க்கல யாரையும் பார்க்கல, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை கொட்டக்கூடாதுன்னு, அது கப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன்னு சொல்லி. இப்படித்தான் உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் போகும் இடத்துல, அது சபையாக இருக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்யும் இடமாக இருக்கலாம், வேலைத்தலமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்திலேயா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பார்த்துக்கணும். மற்றவர்கள் சொல்லும் குறைகளையோ இல்லாட்டி உங்களை போற்றுகிறவர்களையோ நீங்கள் பார்க்காம, நீங்கள் இயேசு உங்கள் மேலே வைத்த தரிசனத்தை, இயேசு உங்களை அழைத்த அழைப்பை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு கவனத்தோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டு நீங்கள் நடப்பீங்களன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் வைத்திருக்கும் அழைப்பை நிறைவேற்றலாம், தேவன் வைத்திருக்கும் தரிசனத்தை நிறைவேற்றலாம். அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்க சொல்றது ஒண்ணுமே உங்களுக்கு அது பெரிதாக தோன்றாது. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. வாங்க நாங்க ஆராதனைக்கு கடந்து செல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினே,
எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் மற்றும் தீர்க்கதரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு செய்து வருகிறார். அதேபோல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார்.
சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன வந்து தோடுங்க இயேசு ராஜா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் எங்க எல்லார் மீதும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்க தாயின்ற கருவில உருவாகும் முதலாக கர்த்தர் ஒரு திட்டத்தை கொண்டு உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு அழைப்பு இருக்கிறது, தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. அது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்புக்குள் வரும் பொழுது அந்த தரிசனம், தேவன் எங்கள் மேல் வைத்த அந்த திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு தூரம் பிரச்சனைகளுக்குள்ள போறேனே, நான் இவ்வளவு தூரம் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை, அலைகள் மாதிரி என் வாழ்க்கையில மட்டும் ஏன்பா ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நீங்க என்ன அழைத்தீங்கன்னு சொன்னீங்களே அப்பா, என் வாழ்க்கையில தரிசனம் வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா, ஆனாலும் இந்த தரிசனங்கள் ஒன்று கூட இன்னும் நான் நிறைவேறுவதை காணவில்லையே, என் வாழ்க்கையில மட்டும் நான் ஏன் இப்படி பாடுகளை அனுபவித்துக் கொண்டு போகிறேன் என்று நீங்க இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம். இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்க உங்க மனதுல தோன்றும், ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, இதுக்கு மேல எனக்கு சுமக்கிறதுக்கு பலன் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கதறி அழும் ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை, அவர் உங்கள் வாழ்க்கையில வைத்த நோக்கத்தை, உங்கள் வாழ்க்கையில அவர் வைத்த தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றும் காலம் வருகிறது என்று சொல்கிறார். அது காலம் தாமதித்தாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நாங்க இந்த நேரத்துல தேவனுடைய வசனத்தை நோக்கி பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். சோ தேவன் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அது மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களை புடமிடுகிற தேவனாக இருக்கிறார். எங்க வாழ்க்கையில அந்த தரிசனத்தை அடைய வேணும்னு சொன்னா நாங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கலாம். யோசேப்பு தரிசனத்தை கண்டார். யோசேப்பு கனவிலே கர்த்தர் கொடுத்த அழைப்பை கண்டார், தரிசனத்தை கண்டார். அவர் என்ன செய்தார்? ஓடோடி போய் தன்னுடைய சகோதரங்களுக்கு சொல்வதற்கு புறப்பட்டு போனார். அவரோ வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். தன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக அவர் காணப்பட்டார். ஆனாலும் இந்த கனவை குறித்து தன் சகோதரங்களுடன் அவர் சொல்லுவதற்கு போகும் பொழுது தன் சொந்த சகோதரங்களே அவரை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. அந்த கனவை நோக்கி பார்த்து, தேவன் மேல வைத்த திட்டத்தை குறித்து நாங்க சந்தோஷப்படுறோம், இதுக்காக நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்க செயல்படுவோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தாங்களா? இல்லை. எல்லாருமே எதிர்த்து நின்றாங்க. அது எப்படி தேவன் இவருக்கு மட்டும் பேசுறாராம்? இவரை நாங்க வணங்குவோமா? இவருக்கு நாங்க பணிவிடை செய்வோமா? இவரை நாங்க கனப்படுத்துவோமா? என்ன முட்டாள்தனமா இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சாங்க. அதன் பிறகு யோசேப்பை கொல்லுவதற்கு கூட அவங்களோட மனம் துணிந்தது. அவங்க என்ன செய்தாங்க? இவர் எப்படியாவது இவரை கொன்றணும், இவர் இருக்கக்கூடாது, இந்த தரிசனம் வரக்கூடாது, இந்த கனவு நிறைவேறக்கூடாது என்கிற அந்த சாத்தானுடைய குணங்கள், சத்துருவினுடைய அந்த குணங்கள் அந்த சகோதரருக்குள்ளே ஊடுருவி அவர்கள் அவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த தரிசனம் யோசேப்பின் மீது ஒருவராலும் கை போட முடியவில்லை. அவருடைய பிராணனை தொடுவதற்கு, அவருடைய உயிரை தொடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. அந்த இடத்திலே யோசேப்பு விற்கப்படுகிறார். அதன் பிறகாக அவர் பல பாடுகளுக்குள், நீங்கள் வசனத்தை நோக்கி பார்த்தீர்களானால் பல பாடுகளுக்குள்ளே கடந்து செல்கிறார். ஆனால் யோசேப்பு தளர்ந்து போகவில்லை.
ஆனால் யோசேப்பு அந்த பாதையிலே, கடினமான பாதையிலே போகும் பொழுதும் சில இடங்களிலே அவரும் ஒரு மனுஷனாக இருந்தது நிமித்தம் தளர்ந்து போயிருக்கலாம். கஷ்டங்களின் நிமித்தம் இன்றைக்கு நாங்க சோர்ந்து போறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தேவ ஊழியக்காரர்கள் ஊடாக, தீர்க்கதரிசிகள் ஊடாக கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து, அழைப்பை குறித்து, ஊழியத்தை குறித்து, எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஆனாலும் அதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க முடியாம இருக்கலாம். அதனால நீங்க நொந்து போய், அப்பா இந்த தரிசனம் எப்ப நிறைவேற போகுது, இது உண்மையா என்ற கூட ஒரு நோக்கம் கூட, ஒரு மனதில் கூட எலும்பு விடலாம். அந்த நேரத்துல நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இது உண்மையா இருக்குமா, இப்படி நடக்குமா, அதற்குரிய ஒரு கொஞ்சமாவது ஒரு அறிகுறி கூட இல்லாமல் இருக்கிறதே. இன்றைக்கு நான் ஒரு தனிமைப்பட்டவளாகத்தானே காணப்படுகிறேன். எனக்கு எதிராக பலர் எழும்பி இருக்கிறார்களே, எப்படி இது ஆகும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே ஆகாதது ஒன்றுமில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் மீது வைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் அளவு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். எங்க வாழ்க்கையில நாங்க போகிற போராட்டங்கள், ஆனா ஒன்று தெரியுமா, நீங்க இந்த பாதையில போகும் பொழுது, அந்த தரிசனத்தை நோக்கி போகும் பொழுது, அந்த கர்த்தர் வைத்த அழைப்பை நோக்கி போகும் பொழுது பல பாடுகள், பல பிரச்சனைகள். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல. எங்களுடைய குணங்கள் மாற்றப்படுகிறது. ஒரு தங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தங்கம் முதல்ல தங்கமாக ஜொலிக்காது. அது ரொம்ப ஒரு அந்த சேற்றோடு சேர்ந்து, அந்த மண்ணோடு சேர்ந்து, அது ஒரு அழகில்லாத ஒரு தன்மையை குறித்து தான் அந்த ஜுவல்லரி காணப்படும், அந்த தங்கம் காணப்படும். ஆனா அதை தங்கத்தை எடுத்து செய்பவர் அதை உருக்கி நெருப்பிலே புடமிடப்பட்டு அது வெளியிலே வரும் பொழுது அது மிகவும் அழகான, எங்களுக்கு தேவையான விதத்திலே அந்த நகையை செயினாக போடுவாங்க, காப்பாக போடலாம், இல்லாட்டி ஒரு மோதிரமாக அணிவாங்க. எங்களுக்கு தேவையான முறையிலே அதை செய்யும் நபர் அதை வணைந்து அதை செய்து தரும் பொழுது, அதை நாங்கள் அணியும் பொழுது தான் அதோட விலை மதிப்பே அதிகமாக இருக்கிறது. அந்த பொன் புடமிடப்படும் பொழுதுதான் அதோட வேல்யூவேஷன் கூடுது. அத மாதிரி தான் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கூட, உங்களோட வாழ்க்கையில கூட, நாங்க கடந்து போகும் பாதையில எங்களுக்கு விரோதமாக பலர் எழும்புவாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு வழியாக வருகிற எதிரி 7 வழியாக அனுப்புவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனபடினால நீங்க போகும் பாதையில கர்த்தர் எங்களோட குணங்களை மாற்றுகிறார். சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில கோபம் அதிகமாக இருந்தால், இது புடமிட்டு போகப்படும் பொழுது, இந்த கடினமான பாதையில போகும் பொழுது அந்த குணங்களிலே ஒரு மாற்றத்தை காணலாம். சில நேரத்துல எங்களுக்கு நீடிய பொறுமை இல்லாத ஒரு நபராக நீங்க இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போகும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே நீங்க கடந்து போகும் பொழுது நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அதன் பிறகு நாங்க பார்க்கிறோம், அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, இதை குறித்தாவது பயம், இது நடக்குமா, இது கர்த்தரால முடியுமா, ஐயோ இது இப்படி இருக்கிறதே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்குதே. பயத்தின் வாழ்க்கையை நீங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் தாமதிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே அந்த பயத்தை அவர் நீக்கி விடுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் வரும் பொழுது பயம் உங்களை விட்டு அகற்றப்படும். அப்பொழுது உங்களோட கண்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம் விளங்கும். தேவன் வைத்திருக்கிற திட்டம் திட்ட தெளிவாக உங்களுக்கு விளங்கும். தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையின் நாள் உங்களுக்கு விளங்கும். விசுவாசம் எங்களுக்குள் பெருகும். இந்த காலங்கள்ல எல்லாம் நாங்க கடந்து போகும் அந்த காலங்கள் எல்லாம் இது எல்லாம் நடக்குது. இது எல்லாமே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார், புடமிடுகிறார். கர்த்தர் எங்கள் குணங்களிலே புடமிடுகிறார், எங்களுடைய வாழ்க்கையை புடமிடுகிறார். நாங்கள் பொன்னாக ஜொலிக்கும்படியாக, அதனூடாக கர்த்தரின் நாமம், இயேசுவின் நாமம் மகிமை அடையும்படியாக எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்நாட்களிலே புடமிட்டு கொண்டிருக்கிறார். இதை குறித்து நீங்க கலங்காதீங்க. இன்றைய நாளில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, என் ஒளி உன் மீது வந்தது, நீ எழும்பி பிரகாசி,
என் ஒளி உன் மீது வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நேரத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். அவருடைய வசனம் வந்தாலே எங்களுக்கு ஒரு உற்சாகம்தான். யோசேப்பு கடந்து போன அந்த பாதையிலே, சிறைச்சாலையிலே அவர் இருக்கும் பொழுது அவர் நினைக்கல அவர் ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நபராக மாறுவார் என்று அவர் ஒருபோது நினைச்சிருக்கல. ஆனா தேவன் அவருக்குள்ளே வைத்த திட்டங்களை அவர் வெளிக்கு கொண்டு வந்தார். ஆனபடினால் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை சூழ்ந்திருக்கும் நபர்கள், இந்த மனுஷன் எழும்பக்கூடாது, இந்த தேவ ஊழியக்காரி எழும்பக்கூடாது, இந்த தேவ ஊழியக்காரன் எழும்பக்கூடாது, இவன் வந்து தலை நிமிர்ந்து நிற்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு எதிராக என்ன கட்டுகள் செய்தாலும், உங்களுக்கு எதிராக என்ன ஏவுதல்கள் செய்தாலும், என்ன விதமான ஒரு வன்கண்ணோடு உங்களை பார்த்தாலும், உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதத்தையும் கர்த்தர் இயேசு வாய்க்காதே அவர் போக அவர் பண்ணுவார். அவை யாவற்றையும் முறிய அடித்து அவைகளின் வல்லமைகளை உடைத்து இயேசு அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவைகள் வாய்க்காதே போக கர்த்தர் பண்ணுவார். அந்த தேவனை நீங்க நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு மேல உங்க நம்பிக்கையை வைங்க. மனுஷர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, மனுஷர்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவருடன் நீங்கள் நம்பிக்கையோடு கூட இந்த பயணத்தில் நீங்கள் கடந்து செல்லுங்கள். அதே போல இந்த நேரத்தில் நாங்கள் கடைசியாக பார்க்க போகிறோம் ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி வரும் இந்த இவ்வளவு நாளும் நீங்கள் கண்ட பாடுகள் இனி வரும் தேவனுடைய மகிமைக்கு அது ஒப்பாகாது. அவருடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை வைத்து செய்வார். அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவார். தேவன் உங்களுக்கு எதையாகிலும் செய்வேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தால் அவர் நிச்சயமாக அதை செய்தே அவர் முடிப்பார். அதே போல உங்களோட வாழ்க்கையில உங்களை தூற்றுகிறவர்களை நோக்கியும் நீங்க பார்க்காதீங்க, உங்களை போற்றுகிறவர்களை நோக்கியும் நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா தூற்றுவர்களை நோக்கி நாங்க பார்க்கும் பொழுது எங்க மனம் தொய்ந்து, நாங்க மனமுடைந்து தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி பார்க்காம நாங்க அதை விட்டு விலகி அவங்கள ப்ளீஸ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லாட்டி நாங்களும் எங்களுக்குள்ள ஒரு கோபம் என்கிறது ஏற்பட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி விடுவோம். ஆனா போற்றவர்களை பார்க்கும் பொழுது இவங்க எங்களை போற்றுறாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள பெருமை வந்துடக்கூடும். அதனால தேவன் வைத்த அழைப்பை, அந்த அழைப்பின்படி போகாமல் சத்துருவானவன் எங்களை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு வழி உண்டாக்குவான். ஆனபடினால நீங்க உங்களை போற்றவங்களையும் பார்க்க வேணாம், உங்களை தூற்றவர்களையும் பார்க்க வேணாம். நீங்க இயேசுவை நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டு, அவர் உங்கள் வாழ்க்கையிலே வைத்த தரிசனத்தை நோக்கி பார்த்து கொண்டு, அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் அளவிற்கு அவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் திட்டத்திற்கு நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவர் பார்வையிலே செம்மையானதை செய்து, அவர் வழியிலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அவர் வைத்த தரிசனத்தை, அவர் உங்கள் வாழ்க்கையிலே அழைத்த அழைப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நாங்கள் செபிப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்கள் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா, என்னோடு நீங்க பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இவ்வளவு காலமும் வைத்த தரிசனத்தை குறித்து, ஆண்டவரை அழைத்த அழைப்பை குறித்து, ஆண்டவரை இது நிறைவேறாதா, இது எனக்கு நடக்காதா, எப்பொழுது நடக்கும் ஆண்டவரே, எப்பொழுது என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் ஆண்டவரேன்னு நீங்க கதறிக்கொண்டிருக்கும் ஒரு நபரா, குமுறலோடு காணப்படுகிற ஒரு நபரா, இந்த நேரத்துல சகோதரியே, இந்த நேரத்துல சகோதரனே, உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் நீ காணாதிருப்பாய். ஏனென்றால் உனக்கு வெற்றியை கொடுப்பவர் தேவன் மாத்திரமே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர் இடத்திலிருந்து வரும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பும் நபர்களோடு, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருவின் சேனைகளோடு ஏசப்பா யுத்தம் செய்து உங்களுக்கு அவர் நிச்சயமாக ஜெயத்தை கட்டளையிடுவார். பிதாவை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்
உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வெற்றியை கட்டளையிடுவீராக. நீர் அழைத்த அழைப்பு உண்மையுள்ளது ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று உம்முடைய வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்தவர் ஆண்டவரே. அவர்கள் மீது நீர் வைத்த தாயின் கருவிலிருந்து அவர்கள் உருவாகுவதற்கு முன்னமே அவர்கள் மீது நீர் வைத்த திட்டம், அவர்கள் மீது நீர் வைத்த நோக்கம் ஆண்டவரே நிச்சயமாக வரும் காலங்களிலே நீர் நிறைவேற்றி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றின்னு சொல்றோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கடந்து வரும் காலங்களிலே ஆண்டவரே நீர் அதிசயம் செய்வீராக அப்பா. வற்றாத நீரூற்றாய் அவர்கள் தகப்பனே அப்பா பெருகி தகப்பனே உம்முடைய பாதத்திலே நீர் வைத்திருக்கும் தகப்பனே தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள, நீர் வைத்திருக்கும் அழைப்பை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கர்த்தாவை கிருபையாய் இறங்கும்படி செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயத்தை தகப்பனே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலே கர்த்தாவே அதிசயத்தை எதிர்பார்க்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கதவுகளை திறப்பீராக, வாசல்களை திறப்பீராக சுவாமி. ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவைகளை தகப்பனே அப்பா அந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமே, தேவன் எனக்கு வைத்த திட்டம் நிறைவேற வேண்டுமே என்று கர்த்தாவே இந்த நேரத்திலே கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அந்த தகப்பனே வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே திறக்கப்படுவதாக பிதாவே. அப்பா, உம்முடைய கிருபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தாவே வரும் காலங்களிலே உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.